ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎம் வேர்ல்ட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் அதுக்கு வந்து 1.5 கப்பு இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சம் நெய் அதில் ஊற்றிட்டு அதை வந்து நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறமா வந்து நல்லா சுட வச்ச சூடு தண்ணியை வந்து அதில் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மாவு பிடிக்கணும். சூடு தண்ணி ஊற்றினா தான் கொஞ்சம் அது வேகும், கொழுக்கட்டை வேகிற டைமில். அதனால் சுடு தண்ணி ஊற்றி அந்த மாவை நல்லா பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கணும். அப்புறம் மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிக்கணும். 2 கையிலையும் நெய்யை தடவிட்டு உருண்டை பிடிச்சோன்னா கொஞ்சம் நல்லா வரும். நிறைய அந்த மாதிரி அந்த மாவு மொத்தமாகவே சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறமா அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/4 பங்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ அந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த பால்ஸ் அவ்வளோத்தையும் அதில் போடணும். ஸோ போடும்போது அது கொஞ்சம் கொதித்து வரும். கொஞ்சம் தண்ணி இன்னும் நல்லா கொதித்து வர டைமில் நம்ம வந்து காய்ச்சி வச்சுருக்க ஒரு 1/4 லிட்டர் பாலை வந்து அதில் ஊற்றணும். அப்புறம் அதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து ஏலக்காய் பொடிச்சு அதில் போடணும். அப்போ நல்லா மணமாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நான் 1.5 கப்பு சீனி எடுத்திருக்கேன். அந்த 1.5 கப் சீனி அதில் அப்படியே போட்டு நல்லா கரையிற மாதிரி அப்படியே அதை வந்து லேசாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் அரிசி மாவை தண்ணியில் ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன் ஒரு 1/4 கப்புக்கு. அதையும் இதில் ஊற்றணும். அப்போ தான் அந்த பால் வந்து கொஞ்சம் திக்காக வரும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு தேங்காய் பால் அதையும் அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் துருவி வச்ச தேங்காய் கொஞ்சம் அதையும் அதில் வந்து அப்படியே மேலே தூவி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டால் போதும். அதுக்கப்புறமா எனக்கு வந்து இந்த பால் கொழுக்கட்டை வெந்து வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம்லாம் ஆயிடுச்சு. நான் நல்லா 10 நிமிஷம் அந்த பாலில் அப்படியே விட்டு நல்லா குக் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா திக்கான அந்த பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியாக இருந்தது. உங்களுக்கு இந்த ரெசிபி தெரியாதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.